முதல் ஓவரிலேயே 58 ரன்கள். யாராலும் தொடக்கூட முடியாத சரித்திர சாதனை படைத்த இந்திய அணி. பாகிஸ்தான் அணியை படையல் போட்ட ஹிட்மேன் ரோஹித் சர்மா. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்ற பாகிஸ்தான் பவுலர். அதாவது மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நாளை மறுநாள் முதல் நடைபெற இருக்கிறது. 8 அணிகள் மட்டுமே பங்கேற்கும் இந்த தொடரில் ஒவ்வொரு அணியும் சாம்பியன் பட்டத்தை வெல்வதற்காக கடுமையாக போராடும். அது ஏனென்றால் கிரிக்கெட் தொடர்களில் உலகக்கோப்பைக்கு அடுத்தபடியாக மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் என்பது ஒவ்வொரு அணிக்கும் மிக முக்கியமான தொடர் ஆகும். மேலும் இந்த தொடரில் உள்ள சிறப்பம்சங்கள் என்னவென்று பார்த்தால், முக்கியமான கிரிக்கெட் தொடர்களில் செமிஃபைனல், ஃபைனல் வரை சென்று இறுதியில் தோல்வி அடைவதையே வழக்கமாக கொண்டிருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணி கூட இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை வென்று இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தொடங்கப்பட்டதற்கு காரணமே இதுவரை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறாத நாடுகளில் முதல் முறையாக கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதற்காக தொடங்கப்பட்ட கிரிக்கெட் தொடர்தான் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர். மேலும் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் என்பது முதலில் நாக் அவுட் சுற்றுகளாகத்தான் நடைபெற்று வந்தது. அதாவது ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்றால்தான் அடுத்த சுற்றுக்கு சம்பந்தப்பட்ட அணி தகுதி பெறும். அது மட்டுமில்லாமல் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அதிக முறை ஃபைனலுக்கு தகுதி பெற்ற அணி என்றால் அது நம்முடைய இந்திய அணி தான். இதுவரை 4 முறை ஃபைனலுக்கு தகுதி பெற்று இருக்கிறது நமது இந்திய அணி. இப்படிப்பட்ட சாம்பியன்ஸ் டிராபி தொடர்தான் நாளை மறுநாள் முதல் நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் போட்டிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கிரிக்கெட்டில் பரம எதிரிகளாக கருதப்படும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே சமீபத்தில் வார்ம் அப் போட்டி ஒன்று நடைபெற்று இருந்தது. அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடத் தொடங்கியது. அதாவது இந்த போட்டியின் முதல் ஓவரை பாகிஸ்தான் அணியை சேர்ந்த இளம் பவுலரான முகமது அசுனைன் என்ற பவுலர் வீச அந்த ஓவரில் பல அதிசயங்கள் நடக்கத் தொடங்கியது. அது என்னன்னா, அந்த ஓவரின் முதல் பந்தையே சிக்ஸருக்கு நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா பறக்க விட அடுத்த இரண்டாவது பந்தை இந்த முகமது அசுனைன் என்ற பவுலர் வீசும்போது அந்த பந்தை ஒய்டு பந்தாக வீசி இருந்தார். அப்படியாக வீசப்பட்ட அந்த ஒய்டு பந்து மிகவும் அகலமான ஒய்டு பந்தாக வீசப்பட்டதால் அந்த பந்தை விக்கெட் கீப்பர் தவறவிட அந்த பந்து பின்புறமாக பவுண்டரிக்கு சென்று விட்டது. அதனால் திரும்பவும் போடப்பட்ட இரண்டாவது பந்தை நம்ம ரோஹித் சர்மா மீண்டும் சிக்ஸருக்கு பறக்கவிட அதனால் கடுமையாக பதட்டம் அடைந்த இந்த இளம் பவுலர் அடுத்த பந்தை மீண்டும் நோபாலாக வீச அந்த பந்தில் மீண்டும் ரோஹித் சர்மா சிக்ஸர் அடிக்க அதன் பிறகு நடந்ததை என்னன்னு சொல்ல. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்களே, முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று. அதுதான் இந்த முதல் ஓவரில் நடந்து இருந்தது. அதாவது எக்கச்சக்கமான ஒய்டு, எக்கச்சக்கமான நோபால் என இந்த முகமது அசுனைன் என்ற பவுலர் எக்ஸ்ட்ரா பந்துகளை அள்ளி கொடுக்க இந்த ஓவர் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் மிகவும் மோசமான நம்பர் 1 ஓவராக மாறிவிட்டது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஃப்ரீ ஹிட் பந்துகளை எல்லாம் தொடர்ந்து சிக்ஸருக்கு பறக்கவிட இதனால் ஒட்டுமொத்தமாக முதல் ஓவர் முடியும் போது இந்திய அணி 58 ரன்கள் வரை எடுத்து புதிய சரித்திர சாதனை படைத்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போலவே வருகின்ற 23ஆம் தேதி நடக்க இருக்கும் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.